வல்லபம் இயற்கை சந்தையில நம்ம அடுத்ததா எதை பத்தி பார்க்க போறோம்னா வெண்நுணாவில் உள்ள மருத்துவ குணங்கள் குறித்து 8 வயது உள்ள இயற்கை விவசாயி ஐயாசாமி விவசாயிடம் விளக்கமா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தம்பி, உங்களுடைய வணக்கம். இந்த வெண்நுணாவில் உள்ள மருத்துவ குணத்தை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இது நம்ம வெண்ணுனா நம்ம இது மாதிரி டப்பால பறிச்சு போட்டோம்னா ஜூஸ் வரும். அதை எடுத்து சாப்பிடலாம். நம்ம அதை எடுத்து வடிகட்டி நம்ம சாப்பிடலாம். காலைல 50 ml சாப்பிடலாம். இது அதோட கண்ணு, அது அந்த இதுதான் அந்த பழம். எங்க விவசாயம் பண்றீங்க நீங்க? நாங்க தஞ்சாவூர்ல விவசாயம் பண்றீங்க. எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்றீங்க? 8 ஏக்கர். 8 ஏக்கர்ல விவசாயம் பண்றீங்க. 8 ஏக்கர்ல இது இயற்கை விவசாயம் பண்றீங்க. இது நாங்க வரப்புல வச்சிருக்கோம். வரப்புல வச்சிருக்கீங்க? குளத்து கரையில வரப்புல வச்சிருக்கோம். எத்தனை செடி வச்சிருக்கீங்க? 10 செடி இருக்கும். 10 செடி வச்சிருப்பீங்க. அந்த 10 செடியில இருந்து ஒரு செடியில எத்தனை நுணா பழம் மகசூல் கிடைக்கும்? 40 கிலோ கிடைக்கும். 40 கிலோ ஒரு மரத்துல, ஒரு வருடத்துலயா? 40 கிலோ. 40 கிலோ கிடைக்கும். இது என்ன பண்றீங்க இந்த வெண்ணுணா வச்சு? இத நம்ம பழத்தை வச்சு டப்பால போட்டோம்னா சாறு வரும். அதை எடுத்து நம்ம காலைல வடிகட்டி வெறும் வயித்துல 50 ml குடிக்கணும். குடிச்சா உடம்பு என்ன நல்லது? எல்லா நோய்க்கும் ஒத்த மருந்து. எல்லா நோய்க்கும் ஒத்த மருந்து இதுல இருக்கு. என்ன நோய் சொல்லுங்களேன்? கேன்சர், உடம்புல உள்ள கழிவு, சக்கரவாதி எல்லாத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிழங்கை எடுப்பீங்க. கிழங்கு எடுத்து அந்த டப்பால பறிச்சு இந்த டப்பால போடுவீங்க. இது மாதிரி பழமா ஆனோனே டப்பால பறிச்சு போட்டுருவோம். டப்பால போடுவீங்க. டப்பால போடுறதுக்கு முன்னாடி டப்பால என்ன இருக்கும்? இது என்ன லிக்விட் இருக்கு? இது என்ன? இது சாறு. அதோட சாறு. எதோட சாறு? அந்த பழத்தோட சாறு. பழத்தோட சாறு எப்படி எடுப்பீங்க? அது இது மாதிரி டப்பால போட்டோம்னா வருமா, அதை எடுத்து நம்ம வடிகட்டி குடிக்கணும். சோ இது டப்பால போட்டா சாறு ஆயிடுமா? அப்படியே சார். அதுவும் சாறு ஆயிடும். கை போட வேண்டியல, மிஷின் போட தேவையில்லை. இது டப்பால போட்டாவே எவ்வளவு நாள்ல சாறு ஆகும்? 3 நாள்ல சாறு ஆயிடும். 3 நாள்ல சாறு ஆயிடும். 3 நாள்ல. சோ இந்த வெண்நுணா பழத்தோட சாறு தான் இது. இது ஓகே. இது டப்பாக்குள்ள போட்டுனா அப்படியே சாறு ஆயிட்டே வந்துட்டே இருக்கும் 3 நாள்ல. அதை எடுத்து குடிக்கணும். இது எவ்வளவு? அது 300 ரூபாய். அது இதை எப்படி குடிக்கிறது தினந்தோறும்? நம்ம டெய்லியும் 50 ml காலைல குடிக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும். தினம் காலைல மட்டும் குடிக்கணும். எப்ப வேணா குடிக்கலாம். நம்மள்ட்ட நிறைய இருந்துச்சுன்னா எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். சும்மா கொஞ்சமா இருக்குன்னா 50 ml. தினந்தோறும் காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணும். அதை சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் குடிக்கணுமான்னு கேட்டேன். உடம்பு நல்லாயிடும். நன்றி. என்ன படிக்கிற? நான் ஸ்கூல் போல. ஏன்? ஆமா, விவசாயம் பார்த்துட்டு. ஏன் ஸ்கூல் போல? ஆமா, இரு சொல்லு. நான் படிக்காதனால தான் இதெல்லாம் இங்க கொண்டு வரேன். இல்லாட்டி கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஸ்கூலுக்கே போலையா? என்ன வயசாகுது உனக்கு? 8 வயசு. பள்ளிக்கூடம் போனதே கிடையாது. ஏன்பா பள்ளிக்கூடம் போகாம விவசாயத்துக்கு ஈடுபட்டு இருக்கியா? தஞ்சாவூர்ல எந்த கிராமம்? இது நாங்க மண்டலாக்கோட்டை. மண்டலாக்கோட்டை. எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றீங்க? 8 ஏக்கர். 8 ஏக்கர் விவசாயம் பண்றீங்க. தினந்தோறும் காலைல கிளம்பி வயலுக்கு போயிடுவ. விவசாயம் மட்டும் தான் உன்னோட வேலையே. பள்ளிக்கூடம் போகவே இல்லை. அப்படியா? என்னென்ன விவசாயம் பண்றா? நாங்க அப்பதான் எங்க வயல்ல நெல் வச்சிருக்கோம். மாடு வளர்க்குறோம். 10 மாடு வளர்க்குறோம். மரம் வளர்க்குறோம். தென்னை மரம் எல்லாம் இருக்கு எங்கள்கிட்ட. மீன். 8 ஏக்கர்ல ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் தான் உங்களோட தொழிலே. உங்க வீட்டுல எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்தவங்க 3 பேர். 3 பேர் என்னென்ன பண்றாங்க? 2 அக்கா படிக்கிறாங்க. அண்ணனும் படிச்சிட்டு இருக்கான். நீ லாஸ்டா? அக்கா என்ன படிக்கிறாங்க? ஒரு அக்கா 11வது, இன்னொரு அக்கா 12வது. அண்ணன் 9வது படிக்கிறான். இப்போ 3 பேர் பள்ளிக்கூடம் போறாங்க. நீ மட்டும் பள்ளிக்கூடம் போகாம விவசாயத்துக்கு போறியே. விவசாயத்தை எதுக்கு இந்த விவசாயத்தை தேர்ந்தெடுத்தா? இது எங்க வீட்டுல மாடு இருக்குது. மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால நான் மேய்க்கிறேன். தப்பு இல்லையா? பள்ளிக்கூடம் போயிட்டு படிச்சுக்கிட்ட கூட பண்ணலாமே. எங்க தாத்தாலாம் எங்க தாத்தாலாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. கவர்மெண்ட்ல போயிட்டு வேலை பார்த்தாங்க. அவங்களாம் இன்னைக்கு இறந்துட்டாங்க. எங்க ஆயா கவர்மெண்ட்ல ஆயாவோட அம்மா போயிட்டு படிக்காம இருந்தாங்க. இன்னொரையும் இருக்காங்க. அப்படி ஃபுல்லா இயற்கை விவசாயம் தானா? ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வள்ளுவம் உழவர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. நல்லதுங்க. வெண்நுணா பழத்தை விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷமா இயற்கை விவசாயம் பண்றீங்க?
இந்த வெண்நுணா பழத்துல உள்ள மருத்துவ குணங்கள் பத்தி சொல்லுங்க. இது வந்து வெள்ளை நொணா பழம் வந்து நம்மாழ்வார் தான் இந்த வெள்ளை நொணான்னு பேர் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் நெத்தி பழம்னு சின்னதாக பார்த்துருப்பாங்க எல்லாருமே. பெரிய பெரிய அளவுக்கு பழம் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெள்ளை நொணா. இது எதற்காண்டி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல தேவையில்லாத கழிவுகளை அப்புறப்படுத்தி வெள்ளை அணுக்களை அதிகரிக்கிறது. அதுக்கு பேர் தான் வெண்ணுனா. வெள்ளை அணுக்களை அதிகரிக்கிறது. இந்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்கும் போது உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் விரட்டக்கூடிய அளவுக்கு வெள்ளை அணுக்கு நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு சளி பிடிக்கிறதுல இருந்து உடம்புல இன்னைக்கு அதிகமாக சொல்கிறாங்க. அதை நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன். அது ஒரு தவறான வார்த்தை. அது ஒரு வியாதியே கிடையாது. கேன்சர்னு ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு வியாதி கிடையாது. அந்த கேன்சரை வந்து எடுக்கிற அளவுக்கு இதில் மருத்துவ பயன் இருக்குது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பழத்தோட பயன் வந்து முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவரால் இப்போ ஆங்கில மருத்துவத்தில் வந்து சில மருந்துக்கு மருந்து இல்லை, வைத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களும் இந்த பழத்து சாறை, அதாவது இந்த பழத்தோட சாறு, இந்த சாறு இதை எடுக்கிற முறை சில பேர் நான் போன வீடியோவில் கூட எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த பழத்தை சாப்பிடணும்னு. பழத்தை நேரடியாக இது சாப்பிட முடியாது. இந்த பழத்தை நேரடியாக சாப்பிட முடியாது. அந்த பழத்தை அந்த டப்பாவில் போட்டு கைப்பட வேண்டியதில் மிஷினு பட வேண்டியதில் கணிஞ்சிரும். சாராக கணிஞ்சு இது மாதிரி சாரை சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க கழிவுகள் அனைத்தும், கெட்ட கிருமிகள் அனைத்தும் வெளியேறதுனால அந்த கேன்சர், புற்றுநோயின்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த நோயை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த இதில் மருத்துவ குணம் இருக்குதுல நிறைய. ஒவ்வொன்றுக்கும் சொல்ல வேண்டிய அதாவது ஒரு முடி கொட்டுறதுக்கும் இதுல தீர்வு உண்டு. நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்துக்கும் ஒத்த நோய்க்கு நுணாவுல தீர்வு கிடைக்கிறது. சரி சார், இது உங்க வயல்ல வந்து நீங்களே கல்டிவேட் பண்றீங்களா? ஆமாங்க. இந்த செடி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீன் பிடிச்சு மீன் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டா சிறப்புங்கிற மாதிரி, நான் வந்து இந்த பழத்தை எடுத்து இந்த சாறு கொடுக்கறத விட இந்த செடி வாங்கி ஒரு செடி வாங்கி நட்டுட்டீங்கன்னா, இந்த வீட்டில் டாக்டர்லாம் படிக்க வைக்கிறாங்களா பிள்ளையெல்லாம், அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டாக்டர் படிப்பு, அதாவது டாக்டர் படிப்புன்னா அந்த மருத்துவ ஆங்கிலம் படிப்பு படிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நோய் இருந்தால் தானே அதுக்கு போகணும். இந்த மருத்துவ செடியை 2 செடி வச்சுட்டோம்னா இந்த பழசாரை எடுத்து சாப்பிட்றதுனால யாருக்கும் எந்த நோயும் வரவே வராது. இந்த செடியை வந்து நம்ம வயல்ல நட்டுட்டா எவ்வளவு நாள்ல இந்த நுணா பழத்தை கொடுக்கும்? அதாவதுங்க, இந்த செடியை இந்த செடி இப்ப நீங்க ஒண்ணு நடுறீங்கன்னா இது 6 மாசத்துலயே பழம் வர வரைக்கும் வைக்கலாம். 6 மாசத்துல பழம் வந்துரும். நல்லா நோண்டி எருவு போட்டு தென்னமலைக்கு மாதிரி குழி வெட்டி போட்டீங்கன்னா 6 மாசத்துல பழம் வந்துரும். இப்ப தென்னமலை எல்லாம் வச்சீங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம்ங்குறாங்க. ஆனா இந்த 6 மாசத்துல பழம் வருங்க. ஒரு கன்றுல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பழம் கிடைக்கும்? இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய ஒரு காடு கிஃப்ட் என்னன்னா, காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சில பழம் 365 நாள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அதாவது வளர்ந்து 6 மாசத்துல காக்க 6 மாசத்துல இருந்து 40 வருஷம் வரைக்கும் பழத்தை பறிச்சுக்கிட்டு இருக்குதான் வேலை. பழத்தை பறிச்சு இது மாதிரி டப்பால போடுறதான் வேலை. பாட்டிலும் காய்ச்சி அப்படியே இடையில நிக்கிறதுக்குலாம் வேலை இல்லை. இப்ப சீத்தாப்பழம்லாம் சீசன்ல தான் காய்க்கும், நாவப்பழம்லாம் சீசன் காய்க்குது. அப்படி கிடையாது, எப்பொழுதும் காய்ச்சிட்டு இருக்கு. இது வந்து ஆண்டு முழுதும் காய்க்கக்கூடியது. ஆமா, ஆண்டு முழுதும். ஆமா, 6 மாசத்துல செடி வச்சு 6 மாசத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 40 கிலோ ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மரத்துல 40 கிலோ எடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 40 கிலோ எடுக்கலாம். 40 கிலோ எடுக்கலாம். எடுத்து அந்த சாறு எடுத்து சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராது. எனக்கு இது நீங்க யார்கிட்ட வேணா கேட்டுக்கலாம். சும்மா நிறைய வீடியோவோட வந்திருக்கு. நீங்க இந்த ஒரு செடி 2 செடி ஒரு வீட்டுக்கு வச்சுட்டா டாக்டர் தேவையில்லை. அந்த வீட்டுக்கு டாக்டர் ஒரு ஜுரம் வந்தாலே கொஞ்சம் சாப்பிடுங்க, தலைவலிக்குதா கொஞ்சம் சாப்பிடுங்க. எல்லா வியாதி, கடைசி வியாதி எனக்கு தெரிஞ்சது கடைசி புற்றுநோய்னு சொல்றாங்க. அது ஒரு வியாதி கிடையாது. அதை சரி பண்ணி அதையும் எடுக்கலாம். இது சாப்பாட்டுக்கு முன்பு சாப்பிடக்கூடியதா, சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடக்கூடியதா? அதாவதுங்க, நீங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, இதை உண்மை தெரிஞ்சுக்கணும். காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துங்க. இல்ல என்கிட்ட அந்த செடி இருக்கு, மரம் இருக்கு, பழம் இருக்கு, இந்த ஜூஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட உங்களுக்கு மருந்து தான். ஆனா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும் போது கொஞ்சமா சாப்பிடணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். ஆனா உங்கள்ட்ட இந்த செடியை வாங்கி வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி, இது ஒரு ஒயினுங்கய்யா. சொல்ல போனா இது பழச்சாறு. ஒயின்னு நீங்க தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிட வேண்டாம். இது பழச்சாறு. இதை பாத்தீங்கன்னா இந்த பழச்சாரை வந்து நம்ம வந்து டெய்லி வீட்டுல வச்சுக்கிட்டு டெய்லி குடிக்க உடம்பு மினுமினுக்கும். வெள்ளை அணுக்கள் அதிகரிக்க
உடம்பு இந்த வயசுக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நம்ம வயசுக்கு ஏத்த உடல் தோற்றம் கிடைக்கும் இந்த வயசுக்கு ஏத்த உடல் சாப்பிட்டா. அதனால என்ன சில பேர் கேட்பாங்க, என்ன உங்க வயசு எப்படி இருக்கு அப்படி கேட்க வேண்டாம். நாங்க விவசாயி, சரிங்களா? விவசாயிகளா நாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், உழைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால உடல் உழைப்பு இல்லாதவங்க இதை உணவு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா எந்த கழிவும் தங்காது. எப்போது முதல் இந்த வெண் நுணா பழத்தை சாகுபடி பண்ணி இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை பண்றீங்க? இது 2000 இது என்ன எனக்கெல்லாம் கடவுளோட இதுதான் சொல்லணும், கடவுளோட அருள் இதுதான், அப்படிதான் சொல்லணும். 2010 எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு எங்க கணேசன் ஒருத்தர், அவரை போய் சந்திக்க போகும்போது அப்ப இதுக்கு முன்னாடி பெரிய மார்க்கெட்டிங் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு நடந்துட்டு இருந்துச்சு டிவைன் நோனிங்கிற ஒரு. அப்பதான் என்னடா அப்ப பார்க்கும்போது அப்ப இந்த செடி எனக்கு கிடைச்சிச்சு. வாங்கியாந்து நட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு நான் செடி எனக்கு இந்த ஜூஸ் வாங்கி குடிக்கிறதோட 2010 கொடுத்துக்கிட்டு 2010 இருந்து நீங்க வெண் நுணா பழத்தை சாகுபடி பண்றீங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பழத்துல இருந்து அந்த சாரை எடுத்து கொடுத்து மக்களுக்கு விற்பனை பண்றீங்க. எனக்கு சாரா விக்கிறதோட செடி தான் எல்லாம் வாங்கிட்டு. எவ்வளவு செடி இருக்கு உங்ககிட்ட? எங்கள்கிட்ட நீங்க எவ்வளவு சொன்னீங்கன்னா நாங்க விதை போட்டு உற்பத்தி பண்ணி கொடுப்போம். விதையில இருந்து தான் செடி, விதையில இருந்து அதோட விதையே பாத்தீங்கன்னா இதுதான் விதை. அதோட விதை நம்மள்ட்ட விதையும் இருக்கு, செடியும் இருக்கு, பழமும் இருக்கு, பழம் எடுக்கிற முறையும் இருக்கு, சாரும் இருக்கு. நீங்க எது வேணாலும் எங்க எடுத்துக்கலாம், உங்கள் திறமை அது. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நிலம் இருக்கு, செடி இல்லைன்னா செடி வாங்கிட்டு போ, இடம் இல்ல பணம் இருக்கு ஜூஸ் வாங்கிட்டு போ, உனக்கு தேவை ஆரோக்கியம். நோய் இல்லாம எல்லாருக்கும் நோய் இல்லாம வாழணும்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, நீங்க வெண் நுணா பழத்தை 2010 இருந்து தான் நீங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சீங்க. ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி பழத்தை பத்தி தெரியும், ஜூஸ தெரியும், அதெல்லாம் வெளியில இருந்துச்சு, நம்ம கிட்ட கண்ணுக்கு எதிரே இல்ல. கை இப்ப வந்திருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்கன்னா கையில கிடைச்சு நம்ம வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி நான் 10ல கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஒரு 14-15 வருஷமா இது அப்படியே பரப்பிட்டு இருக்கேன். உங்க வயல்ல எத்தனை வெண் நுணா பழ செடி இருக்கு? ஐயா, இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஊடு பயிரா பண்றதுங்க. தென்னையில ஊடு பயிரா பண்ணலாம். ஊடு பயிரா பண்ணிருக்கேன், கரையில பண்ணிருக்கேன். இது ஏக்கர் கணக்குல பண்ணா பெரிய யூனிட் மாதிரி வைக்கணுங்க. அதெல்லாம் ஏக்கர் கணக்குல, இது ஏக்கர் கணக்குல நாம சொல்லிட்டேன். ஒரு வீட்டுக்கு 2 மரம் போதும். ஆஸ்பத்திரியே தேவையில்லை. இதெல்லாம் வேணா 2 மரம் இருந்தா மருத்துவமனை தேவையில்லை, டாக்டரை படிக்க வேண்டியது இல்லை. அந்த டாக்டர் நான் சொல்றேன், மருத்துவங்கிறது வீட்டுல சமைக்கிறக்கூடிய உணவுலயும் இருக்கு. ஒரு வெந்தயம், சீரகம், பெண்கள் தான் முதல் மருத்துவர், சரிங்களா? இன்னைக்கு அது கல்வித்துறையில கொண்டு ஒரு மாதிரி வச்சுட்டாங்க. அது இருந்தாலும் நம்ம இந்த மரம் இருந்துச்சுன்னா உடம்புல தேவையில்லாத கழிவுகள்னால எந்த நோயும் வராது. நோயற்ற வாழ்வே பெருஞ்செல்வம். அதாவது மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு வள்ளுவர் அந்த ஒரு குறள் இருக்கு, மொத குறள் இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி இந்த பழத்தை சாப்பிட்டா எது மிகையானுச்சுன்னா குறைக்கும், எது குறைஞ்சிச்சோ அதிகரிக்கும், சமநிலைப்படுத்தும். இந்த பழத்தோட என்னன்னா நம்மளோட வாத பித்த கபம் இதை சரிப்படுத்தும். இந்த பழத்தோட சுவை 6 சுவை இதுல இருக்கும். இந்த பழத்து சாறுல 6 சுவை இருக்கும். 6 சுவை இருக்கிறதுனாலதான் இந்த நோயை சரிப்படுத்து, எல்லா நோயும் சரிப்படுத்து. காரணம், முக்கிய காரணம் 6 சுவை குறைஞ்சாலும் நோய் செய்யும், 6 சுவை கூடுனாலும் நோய் செய்யும். வாதம் பித்தம் குறைஞ்சாலும் நோய் செய்யும், வாதம் பித்தம் கூடுனாலும் நோய் செய்யும். அதனால இந்த பழத்தோட வேலை என்னன்னா சமம் பண்றது. மிகையினும் குறையினும் சமம் பண்ற வேலை தான் இந்த பழம் பண்ணுது. வெள்ளை அணுக்களை அதிகரிக்குது. இதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அதாவது இந்த வெண் நுணா கிழங்க அறுவடை பண்ணி இந்த மாதிரி டப்பால போட்டு அது சாரா வரும். அத எடுத்து டெய்லி குடிக்கணும். டெய்லி குடிச்சிட்டு இது இந்த கிழங்க சாப்பிட முடியாது. பழம் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த தொலைக்காட்சி இதுல பண்ணியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் என்னது நிறைய வீடியோ வந்திருக்கு, அதுல பாத்துட்டு இந்த பழத்தை பார்த்துட்டு இந்த பழத்தை கொடுங்க நான் சாப்பிடுறேன், பழத்தை கொடுங்க சாப்பிடுறேன்னு சொன்னேன். உண்மையில சொல்றேன், இந்த பழத்தை நேரடியா சாப்பிட முடியாது. கிட்ட கொண்டு போனா கூட ஒரு நாற்றம்னா தப்பானது, நாற்றம்னாலே மணக்குதுன்னு அர்த்தம். ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். வாழைப்பூ எப்படி நீங்க டைரக்டா வாழைப்பூ சாப்பிட முடியாது, அது துவர்ப்பு சுவை தான். அதை நம்ம ஏதோ ஒரு மாற்று வழி கொண்டு போற மாதிரி இந்த பழத்தை இறைவன் பழங்கிற என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஒரு பழம் மிக்சியில போட்டு அடிக்காம, கைப்பட்டு புளியாம, மிஷின் எதுவும் படாம அதான் கனிஞ்சு சாறு வருது பாருங்க. இதான் இறைவன் பழம், நம்மளுக்குன்னு குடிச்சது. இந்த பழத்தை எடுத்து இந்த சாரை குடிச்சிட்டோம்னா, டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த நோயும் வராது. இதுக்கு நான் உத்தரவு. எவ்வளவு நாள் தொடர்ந்து குடிச்சா? ஐயா, நம்ம ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சாப்பிட்டோம்னா காலையில கேட்கும், மாலையில அடுத்தடுத்த பக்க விளைவுகள் வரும். ஆனா நம்ம தமிழ் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும்
ஒரு மண்டலம் தாங்க எதா இருந்தாலும் 48 நாள். ஆமா 27 நட்சத்திரம் 9 கோள் 12 ராசி இதை கூட்டினீங்கன்னா 48 வரும். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளை ஏக்குறது. அதனால ஒரு மண்டலம் சேர்ந்து இதை சாப்பிட்டா தாங்கய்யா கேட்கும். இந்த ஒரு நேரம் எல்லா சாப்பிட்டு நோய்க்கும் 48 நாள் இது சாப்பிட்டா குணமடையும். ஆமா 48 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்க. எனக்கு ஏன் சரியாகலங்கிறத நான் என்கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவேன். 42 எவ்வளவு சாப்பிடணும்? 50. அதுதாங்க சொல்லிட்டேன். இது வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயை பொறுத்து இருக்குங்க. சில பேர் முடி உதிரும்பாங்க 50 ml சாப்பிடலாம். அதே கேன்சரு எனக்கு கை விட்டுட்டாங்க நோயை பொறுத்து அளவு கூடும். எனக்கு கேன்சரு கை விட்டுட்டாங்கன்னா இதே தான் உணவா எடுத்துக்கணும். இதையே குடிச்சிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல வச்சுக்கிட்டு இதையே குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா குடிக்க 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 அவங்களோட உடம்பு வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கும். வெள்ளை அணுக்கு அதிகரிக்க அவங்களுக்கு நல்லது தான். அதனால இதுக்கு அளவு கிடையாது. எனக்கு தேவை அளவு என்னன்னா 2 கன்று வாங்கி நட்டிட்டீங்கன்னா நீங்க பாட்டிலும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். காசு கொடுத்து வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே சார். அது நீங்க வந்து ஒரு செடியை வச்சு பழத்தை வச்சு நீங்களே எடுத்து நீங்களே சாப்பிட்டுக்கலாம். அதாவது பெரியவங்களுக்கு வந்து 50 ml குடிக்கணும்னா சின்னவங்களுக்கு ஒரு 20-30 ml குடிக்கணும். அதே வியாதி பெருமையா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நீ பெருமையா இருக்குன்னா இதே உணவா கொடுங்கிறேன். நேர்களே, இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்கள், வேளாண்மைக்கு தேவையான இயந்திரங்கள், கருவிகள், இயற்கை உணவு தானியங்கள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்க. நேர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.